योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। अन्नै महादेवगी माता की, अन्नै महादेवगी माता की, अन्नै महालक्ष्मी माता की, अन्नै महादेवगी माता की। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार। இந்த இடம் பலவித அற்புதங்களை எல்லாம் கண்டிருக்கும். எத்தனையோ அற்புத லீலைகளை நடத்தியிருப்பார் பகவான். எனக்கு கூட ஒரு அற்புத லீலை 2-3 வருடங்களுக்கு முன்பு 2016 என்று நினைக்கிறேன் இங்கு வந்தபோது நடந்தது. அதனால் எனக்கு இந்த இடத்தை மறக்க முடியவில்லை. அன்றைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி விழா. வறுமை பகவானுக்கு அவ்வளவு இஷ்டம். பகவான் வழிபடும் தெய்வம் மகாத்மா காந்தி என்று சொன்னால் அது மிகையாகாது. அங்கு திருவண்ணாமலையிலிருந்து ஆரம்பித்து ஹோசூர் வரும் வரையில் எங்குமே மகாத்மா காந்திக்காக ஒரு விழாவோ ஒரு படமோ என்னால் பார்க்க முடியும். அவ்வளவு வேதனை. பகவானுடன் பேசிக்கொண்டே வந்தேன். நான் இவ்வளவு வேதனைப்படுகிறேன் என்றால் உங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். இவ்வளவு சீக்கிரமா மகாத்மா காந்தியை மறந்து விட்டோமா என்றெல்லாம் ஒரே வருத்தமாயிருந்தது. அதன் பிறகு இங்கே வந்து மகாத்மா காந்திக்கு ஒரு படம் வாங்கி ஓசூரில் விலைக்கு இங்கு வைத்து அவருக்கு ஒரு மாலை போட்டு எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை வைத்து ஒரு அற்புதத்தை நடத்தினார் பகவான். அன்றைக்கு இந்த மேடையில் நான் அமர்ந்திருந்த பொழுது ஒரு 12 மணி இருக்கும். இந்த சூரிய வெளிச்சமானது மேலிருந்து என் மேல் முழுவதும் பட்டு அந்த போட்டோக்களை பார்த்தீர்களானால் தெரியும். இந்த சூரிய ஒளி ஒரு மாலை போல என் மேல் விழுந்திருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எனக்கு அது தெரியவில்லை. சூரிய ஒளி படுவதை உணர்ந்தேன். பின்னால் அந்த போட்டோக்களை பார்த்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. அந்த விழா மேடையிலிருந்து எல்லோரும் இறங்கிய பிறகு திரு சூரியமூர்த்தியும் திரு பிரதீப் அவர்கள் அங்கேருந்து ஓடி வந்தாங்க. அம்மா அம்மா இங்க பாருங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. அப்ப எடுத்த போட்டோவை. அப்பதான் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த சூரிய ஒளியானது ஒரு பெரிய மாலை போல கழுத்திலிருந்து கால் வரை நீண்டிருந்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் சொன்னார்கள், இந்த நேரத்தில் கன்னியாகுமரியில் அக்டோபர் 2 அந்த மகாத்மா காந்தியினுடைய கலசத்தின் மேல் இந்த சூரிய ஒளி விழும். அது இன்று உங்கள் மேல் விழுந்தது. சரியாக அதே நேரத்திற்கு என் மேல் விழுந்தது. அன்றைக்கு பகவானுடைய ஒரு பேர் அருளாகவும் மகாத்மா காந்தியினுடைய ஒரு விசேஷ அருளாகவும் அதை உணர்ந்தே அது மிகவும் ஆழமாய் என்னை தாக்கிவிட்டது. அது மட்டுமல்ல, அந்த சூரிய ஒளி விழுந்தது என்று சொல்லிக்கொண்டு ஓடி வந்தவர்கள் சூரியமூர்த்தி. அவர் பெயர் சூரியமூர்த்தி. அடுத்தவர் பிரதீப். பிரதீப் என்றால் விசேஷமான தீபம், சிறப்பு தீபம், தீப ஒளி. தீபம்னாலே ஒளிதானே இல்லையா? ஆக அதுவும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அந்த அப்பொழுது ஆங்கிலம் வந்துவிடும். ஆனால் இப்பொழுதெல்லாம் மிகவும் முயற்சி செய்து இப்பொழுது ஓரளவுக்கு வந்து கொண்டிருந்தது தமிழ். இப்போ உங்களோட கவியரங்கம் பார்த்த பிறகு எல்லாம் மறுபடியும் எங்க போச்சுன்னே தெரியல. எதுக்கு சொல்றேன்னா, எந்த ஒரு உணர்வும் நமக்கு ரொம்ப ஆழமா வந்துச்சுன்னா
ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க. ஏதாவது கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலாம். தாராளமா கேட்கலாம். பக்தர்களுக்கு அது நிறைய பேருக்கு உங்ககிட்ட கேள்வி கேள்வி கேளுங்க. ஆனா அது வந்து நமக்கு உபயோகமானதா இருக்கணும். விதண்டாவாதமாக இருந்தா எங்கிட்ட இருந்து பதில் வராது. கை இரண்டையும் கூப்பி விடுவேன். நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு பகவானை ஒட்டின வாழ்க்கைக்கு உபயோகமாயிருந்தா கண்டிப்பா பகவான் என் மூலமா பதில் சொல்வார். நம்ம எல்லாருமே ஒரு கருவிதான். நம்ம யாருமே சத்தியமா உண்மை இல்லை. உண்மையா நமக்குள்ள இருக்காரு இல்லையா அந்த பகவான், நம்மளெல்லாம் ஆட்டி வச்சிருந்துட்டாரு. அவர் ஒருத்தர் தான் சத்தியம். மை ஃபாதர் இல்லையா? அப்படித்தானே நம்ம பகவான் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ ஃபாதர் மட்டும்தான் இருக்காருனாக்க நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் அந்த ஃபாதர் நம்ம சொல்றவர்கள் தான் நம்ம சத்தியம். நம்ம ஃபாதரை மறக்கும் பொழுதெல்லாம் நம்ம சத்தியம் இல்லாம பெரிய பொய்யா ஆயிடுறோம். அதனால நம்ம எல்லாரும் வெறும் கருவிதான். இந்த கருவி மூலமா மற்ற கருவிகள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பகவான் பதில் சொல்வார். சரியா? இப்போ இந்த இடத்துல எனக்கு நடந்த ஒரு பெரிய அற்புதத்தை சொன்னேன். இங்க வந்த பிறகு எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்தது. அதாவது அதுவும் 2016 நினைக்கிறேன். காலை உணவு, அந்த சமயத்துல காலை உணவு கூடத்துல சுவாமிக்கு காலை உணவு படைச்ச பிறகு எல்லாருமே அவங்களுக்கு நடந்த லீலைகளை எல்லாம் பத்தி சொல்லுவோம், சொல்லி மகிழ்வோம். அந்த லீலைகள் எல்லாம் பகவானோட லீலைகளை சொல்லி மகிழும் பொழுது அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கு. வேற எதுலையுமே கிடைக்காத ஆனந்தம் இந்த பகவானுடைய லீலைகளை எல்லாம் பத்தி பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அதுல சசிரேகா ஒண்ணு இங்க நடந்தது சொன்னாங்க. அது எனக்கு ஞாபகம் வந்தது. இது சரியான நேரம் அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. அவங்க பகவான் சசிரேகாவையும் சந்திரசேகரையும், அதுதான் முதல் கும்பாபிஷேகம். இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் மறுநாள் நடக்கவிருக்கிறது. அப்போ முதல் நாள் பகவான் என்ன பண்ணார், சசிரேகாவை சந்திரசேகரையும் கூட்டு நீங்க அந்த கும்பாபிஷேகம் அட்டன் பண்ண போகலாம்னு சொன்னார். அப்ப அவ 2 பேரும் அந்த கார்ல ஏறி வந்துருக்கும் பொழுது இந்த கோசூர் கிட்டக்க பெரிய டிராபிக் ஜாம். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா இந்த எந்த ஒரு வண்டியும் நகரல. அப்ப அவங்களுக்கு ரொம்ப கவலையா போச்சு. மறுநாள் கும்பாபிஷேகத்துக்கு அந்த இடத்துல இருப்போமா அப்படிங்கிறதே ரொம்ப சந்தேகமா போச்சு. அதனால 2 பேரும் ரொம்ப ஆழமா பகவானோட நாமத்தை சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ ஒன்றும் நடக்கல, நடக்காத மாதிரி தோற்றம். அப்போ திடம்னு சந்திரசேகர் மனசுல ஒரு எண்ணமா பகவான் உதித்தார். என்ன எண்ணம்? டிரைவரை பார்த்து இந்த பக்கத்துல இருக்கிற மண் பாதை இருக்கே அது வழியா வண்டி விடலாம் அப்படின்னு. அது ஒரே முள்ளும் கல்லுமா இருந்த மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் மெல்ல வண்டி போக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஸ்மூதா எடுத்து வேகமா அவங்க வண்டியை விட்டு மறுநாள் காலம்பரை 5 மணிக்கு இங்க சேர்ந்து அவங்க குளிச்சு இந்த கும்பாபிஷேகத்தை அவங்களால அட்டன் பண்ண முடிஞ்சது. இதுவே ஒரு பெரிய இந்த தடங்கள் நீங்கி வாழ்க்கையில அருள்ங்கிறது அதுதான் செய்யுது. நமக்கு நேரக்கூடிய அந்த காரிய சித்திக்கு வரக்கூடிய தடங்கல்கள் எல்லாம் அகற்றக்கூடியது அந்த அருள். அடுத்து அவங்க இங்க உட்கார்ந்த பொழுது இந்த இடத்துல பெரிய பந்தல் போட்டிருந்துதான். இங்க ஒரு பெரிய ஹோமம் நடந்து கொண்டிருந்தது. அந்த ஹோமத்துல இங்க எல்லா இடத்துலயும் சுத்தி வர ஏதோ என்ன கீத்து போட்டுருந்தாங்களோ என்னவோ தெரியல. கொஞ்சம் க்ளோஸ்டு ஸ்பேஸா இருந்தது. அதனால அந்த ரொம்ப புகை, இந்த புகையெல்லாம் போக வழி இல்லாம எல்லார் கண்ணையும் கசக்கிட்டு இருந்தது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப வேர்த்து கொட்டுச்சான். அவங்க மெல்ல அவங்க டிரைவரை கூட்டு விட்டு கார்ல இருக்கிற ஒரு விசிறி எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னாங்க. கார்ல எத்தனையோ விசிறி வச்சிருக்காங்க, நல்ல நல்ல விசிறிலாம் வச்சிருக்காங்க. அந்த டிரைவருக்கு என்ன தோணித்தோ தெரியல, ஒரு பிளாஸ்டிக் விசிறி, அது உடஞ்சி நுனியில மடங்கி இருக்கிற ஒரு விசிறியை கொண்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரே வெக்கமா போச்சான். எல்லாரும் அவங்கவுங்க ஏதோ பெரிய பெரிய விசிறிலாம் வச்சிருந்துட்டாங்க. இங்க எங்கேயா நடக்கிறது, அத்தனை பேர் இங்க கூடி இருக்கிற இடத்துல ஒரு உடஞ்ச பிளாஸ்டிக் விசிறியை விசிறின்னு கொண்டு நம்ம கையில கொடுத்துட்டோம். பத்தியா
அப்படின்னு ரொம்ப வருத்தமா. ஆனாலும் அதை வந்து அவங்க சொல்றாங்க எல்லா எழுத்தாப்புலயும் அதை நான் உபயோகிக்கிறதுக்கு கூட எனக்கு வெக்கமா இருந்தது. அவ்வளோ மோசமா இருந்தது அந்த விசிறி பார்க்கறதுக்கு. ஆனாலும் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ என்னால் தாங்க முடியாத போதெல்லாம் விசிறிண்டே இருந்தேன். அதுக்குள்ள இந்த ஹோமத்துல இந்த புகை ஜாஸ்தியா போச்சு. ஜாஸ்தியா போனோன்னா அங்க இருக்கிற சாஸ்திரிகள் சரி ஒருத்தரா என்னென்னமோ இருக்கிறவங்க அத்தனை பேர்கிட்டையும் விசிறியை வாங்கி 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 விசிறி பார்க்கறாங்க. புகை ஜாஸ்தியா இருக்கு. தீயானா வரல, நெருப்பு வரமாட்டேங்கிறது, புகை ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. அங்க இருக்கிற எல்லாரோட விசிறியும் அங்க வந்தாச்சு. ஆனா புகை தான் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கு. ஒரு நெருப்பு பொறி கூட வரலையா. அப்போ திருமணி உங்களுக்கு தோணித்தான், நம்ம கிட்ட இந்த ஓட்ட விசிறி இருக்கே, இந்த ஓட்ட விசிறி வேணா கொடுத்து பார்க்கலாமா, ஏன்னா இது ஒண்ணு மட்டும்தான் நம்ம கொடுக்காம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சாமி நாமத்தை சொல்லிகிட்டே அந்த விசிறியை எழுந்து அவங்களே எழுந்து வந்து அந்த சாஸ்திரி கையில கொடுத்து இந்த விசிறியை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான். அவங்க சொல்றாங்க அந்த ஓட்ட பிளாஸ்டிக் விசிறி அதுக்கு நான் ஒரு மதிப்பே கொடுக்கல, எல்லாரும் எழுத்தாப்புலையும் உபயோகிச்சுக்கிறதுக்கு கூட எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்தது. சுவாமியுடைய நாமத்தை நான் சொல்லிக்கிட்டே தயங்கி 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 கொண்டு வந்து கடைசியா எல்லாரும் கொடுத்தாச்சு, நாமளும் கொடுத்தாகணுங்கிற ஒரு எண்ணத்தோடு கொடுத்து அவர் அந்த ஓட்ட விசிறியை வச்சு ஒரு வீசுதான் வீசினாரா, அப்படி குப்பனை தீ பிடிச்சு உயரமா எரிஞ்சுது. அவங்க சொல்லும்போது அவங்க கண்ணில தண்ணி எங்களுக்குன்னே அவரு எல்லாரும் மூவ் ஆயிட்டோம். இது எவ்வளவு பெரிய விஷயம். நாம எல்லாம் எத்தனையோ பேர் நம்ம வந்து ஓட்ட விசிறி உடஞ்ச விசிறியா இருக்கும் இல்லையா. ஆனா நம்மையும் உபயோகிச்சு ஒரு ஹோமத்தையே வளர்ப்பார் பகவான். யாருமே ஓட்ட விசிறி கிடையாது, பிரயோஜனமே இல்லை. மற்றவங்க முன்னாடி உபயோகிக்கிறதுக்கு தயங்கக்கூடிய அளவுக்கு நம்ம மோசமான விசிறியா இருந்தா கூட நம்மையும் ஹோமத்தியை வளர்க்கும் விசிறியாக மாற்றிடுவார். இதுதான் அருள் செய்யற அற்புதம். அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, அங்க உள்ள போய் உட்கார்ந்துருந்தாங்க, அலங்காரம்லாம் நடந்தது. அலங்காரம்லாம் நடந்த பிறகு அந்த திரையை விளக்கினாங்க. இவங்க 3வது வரிசையில உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அந்த திரையை விளக்கின உடனே கரெக்டா பகவானோட வலது கை மேல ஒரு ஆப்பிள் பழம் இருந்தது. அவங்களுக்கு உடனே அங்க வந்து ஆசிரமத்துல சுவாமி சமயத்துல கையில ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சு உருட்டிகிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் யாருக்காவது அதை கொடுப்பார். ஆனா அந்த உருட்டிட்டு இருக்கும்போது அத்தனை பேர் மனசும் அசையும். நம்ம கைக்கு வருமோ, யார் கைக்கு போகுமோ, என்னென்னமோ மனசுல வரும். இவங்களுக்கு அது ஞாபகம் வந்துதான். அந்த ஞாபகம் வந்த உடனே ஒரு ஏக்கமா மனசு, இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு சுவாமி, இவரும் உயிரோட்டமா தானே இருக்கார், சுவாமி தானே நம்மளை இங்க அனுப்பிச்சிருக்கார், அவர் இங்க இருக்காரு தானே, இந்த சிலையில அவர் உயிரோட்டமா இருக்க, இவர் கையில இந்த ஆப்பிள் இருக்கு, இந்த ஆப்பிள் இந்த சுவாமி நமக்கு கொடுப்பாரா அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம். அவங்க சொல்றாங்க அது ஒரு பாசிங் தாட் தான். அப்படி வந்துட்டு அந்த எண்ணம் வந்துட்டு உடனே போயிடுச்சு. ஆனா அந்த ஏக்கம் வந்து அந்த தாக்கம் இருந்திருக்கிறதுல அவங்க வந்து அப்படி நினைச்சிட்டு அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதெல்லாம் முடிச்சுட்டு நைவேத்தியம் பண்றதுக்காகவும் என்னவோ இந்த திரையை போட்டாங்க. திரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திரையை விளக்கி தீபாராதனை உடனே எல்லாரும் எழுந்து நின்றுட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப பக்குன்றது, ஏன்னா இப்ப சுவாமி கையில இருந்த ஆப்பிளை காணும். அவங்களுக்கு என்ன ஆச்சு இந்த ஆப்பிள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நமக்கு கூட ஏக்கம் வந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன பண்ணினான்னு தெரியலையே. அதுக்கு மேல அவங்களுக்கு எண்ணத்தை வளர விடவும் பயம். அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு கால் கீழே ஏதோ நெருடுறது பார்த்தா கரெக்டா அவங்க கால் கீழே அந்த ஆப்பிள். அவங்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த ஆப்பிள், அதாவது சுவாமி இந்த இடத்துல உயிரோட்டமா இருக்கார், அதை சொல்றதுக்காக இதை சொல்றேன் நானு. இவங்க நினைச்ச மாத்திரத்துல சுவாமி கையில இருந்த ஆப்பிள் கீழே விழுந்து உருண்டு 3வது வரிசையில இருக்காங்க. அவங்க காலடி இது வந்து விழுறது. உடனே இவங்க பாக்குறாங்க, திரும்பி திரும்பி பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பிள் தானே அது, இல்ல இது வேற ஆப்பிள். நம்ம மனசு அப்படித்தானே நினைக்கும். வேண்டாத சந்தேகங்கள் எல்லாம்
எல்லாம் கிளப்பி கடைசியில ஒண்ணும் இல்லாம அடிச்சிடும் நம்ம. அதுதான் மாயை. அந்த இது எடுத்துட்டு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கே இது வந்து உங்களோட ஆப்பிளா, நீங்க கொண்டு வந்து ஆப்பிளா, நீங்க கொண்டு வந்து ஆப்பிளா அப்படி கேட்டுட்டு யாருமே கொண்டு வரலன்னு சொன்ன பிறகு இவங்க கிட்ட பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்காங்க இவங்களோட தம்பியோடைய மனைவி. அவங்க சொல்லிட்டாங்க, இது என்ன நீ தானே உனக்கு ஆப்பிள் வேணும்னு நீ நினைச்சதான், நீ சொன்னியே இந்த சாமி உனக்கு தான் கொடுத்துருக்க. இல்ல அப்படி நான் நினைக்க கூடாது, சுவாமி கையில. இவங்க என்ன பண்றாங்க, உடனே அந்த ஆப்பிளை எடுத்துன்னு போய் அந்த சாஸ்திரிகள்கிட்ட கொடுத்து அங்கேருந்து உருண்டு வந்துடுத்து நெல்லி கொடுத்துட்டாங்க. அவரே என்ன பண்ணிட்டாரு, அதை கையில எடுத்து மறுபடியும் சாமி மேல வச்சுட்டாரு. இவங்க திரும்பி வந்துட்டாங்க. அப்ப சும்மா இல்லாம இவங்க தம்பியோடைய மனைவி சொல்றாங்க, நீ ரொம்ப அசடு, உனக்கு விஷயமே தெரியல, சுவாமி உனக்காக ஒரு பழத்தை அனுப்பிச்சா கூட அதை கொண்டு போய் சாமிக்கே திருப்பி கொடுப்பாங்க, உனக்காக வந்ததுதான். இதெல்லாம் சாமி தான் சொல்ல வைக்கிற. நம்ம மனசுல உதிக்கிற எண்ணங்கள் கூட அவர் கொடுக்கறது தான். அது நல்லா தெரியும். நம்ம வாழ்க்கைய வேடிக்கைய பார்க்க ஆரம்பிச்சோம்னா உதிக்கிற எண்ணம் அப்படிதான் சுவாமி வந்து ஒன்னை இன்னொன்னோட கனெக்ட் பண்ணிட்டே இருப்பார். நல்ல வேடிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராமா நடந்துட்டே இருக்கிறது தெரியும் நமக்கு. அந்த உடனே இவங்களுக்கு மறுபடியும் மனசுக்குள்ள, அடடா ஒரு நம்ம தான் தப்பு செஞ்சுட்டோம், நமக்கு சாமி கொடுத்தது கொண்டு போய் அங்கே வச்சுட்டோமே, உண்மையை எப்படி எடுக்கிறது மறுபடியும் அவங்க. அப்புறம் அவங்க சொல்ல இவங்களுக்கு ஒரு வேகம், நம்ம இந்த ஆப்பிளை விட்டுட்டோம்னா நமக்கு பிரசாதம் போயிடுமே, அதனால போய் கேட்ட உடனே அந்த சாஸ்திரி எடுத்து கொடுத்தாரு கையில. அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த விழாலாம் முடிஞ்ச பிறகு திரு சொர்ணநாதன் அவர்கள்ட்ட வந்த போது அவர் வந்து ஒரு பை நிறைய பிரசாதத்தை போட்டு, நீங்க வந்து அருப்புக்கோட்டைக்கு போறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு போய் இந்த சுவாமி கையில இந்த கும்பாபிஷேக பிரசாதத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அதை எடுத்துட்டு ஆசிரமத்துக்கு வராங்க. அந்த சமயத்துல வந்து சுவாமி வந்து பர்ணசாலையில இல்லை, அப்பதான் பர்ணசாலையில தான் தரிசனம் பண்ணலாம். கரெக்டா இவங்க உள்ள நுழையும் போது சுவாமி கையில ஒரு ஆப்பிள் இருக்கு. அப்புறம் சுவாமி கிட்ட அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு உட்கார சொல்லிட்டார் சுவாமி. எல்லாரோட தரிசனம் முடிஞ்ச பிறகு சசிரேகா நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு இவங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கள்ள சிரிப்பு சிரிச்சாராம். அப்படி ஒரு சிரிப்பு. அதுக்கப்புறம் அந்த ஆப்பிளை தூக்கி அவர் அவங்க கையில போட்டாங்க. ஆக அவங்களுக்கு 2 ஆப்பிள் கிடைச்சது. அப்புறம் சந்திரசேகரை பார்த்தாங்க. அவங்க நமக்கு மட்டும் ஆப்பிள் கொடுக்குறாங்க, அங்க ஒரு ஆப்பிள் கிடைச்சது, இங்க ஒரு ஆப்பிள் கிடைச்சது. உடனே பகவான் இன்னொரு ஆப்பிள் எடுத்து சந்திரசேகருக்கும் கொடுத்தாங்க. ஆக இந்த ஒரு அற்புதமான ஒரு லீலை நடந்த இடம் இது. சுவாமி உயிரோட்டமா இங்க இருக்காருங்கிறது எப்படி தெரியும்னா, நம்மளோட ஒரு எண்ணத்துக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது திரு சரவணன் அவர்கள் சொன்னார் இல்லையா, யாரோ ஒருத்தர் வந்து ஒன்று நினைச்ச மாசத்துல அது நடந்தது, உடனே என்னுடைய சர்வீஸ் முழுக்க நான் இங்க ஆஃபர் பண்றேன்னு சொன்னார். அதுதான் உயிரோட்டமா இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இல்லைனாலும் சாமியை விட்டு பார்த்தோம்னா சுவாமி சில சமயம் அந்த சிலையிலேருந்து வெளியில வரதையும் பார்க்கலாம், அங்க இங்க நடமாட்டதை பார்க்கலாம், கையை வீசி அருள் செய்யறதையும் பார்க்க முடியும். அது வந்து நம்ம எத்தனை ஆழத்துக்கு போறோங்கிறத பொறுத்த விஷயம். ஆனா கண்டிப்பா நம்ம ஒருத்தருக்கு வேணுங்கிற அந்த உதவியும் வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் நமக்கு பகவான் கொடுத்து கொண்டே இருக்க, பலவிதமான லீலைகளை நடத்தினே இருக்க. இந்த சமயத்துல ஏதாவது எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை சொல்லணும் இல்லையா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு டைம், உள்ள மணி அடிச்சுனே இருக்கு. இல்ல இப்பதான் அது மாறி வயிற்றுக்கு சிறிது உணவு போட்ட பிறகுதான் செவிக்கு. ரொம்ப சந்தோஷம் நீங்க ஆர்வமா இருக்கீங்க எல்லாரும். ஒரு நாளைக்கு சுவாமி வந்து அந்த சுதாமா வராண்டால உட்கார்ந்து இந்த மாதிரி இது நான் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன்னா,
ஆனா கூட பகவானுடைய ஒரு லீலையை ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது அது புதுமையாகவும் இருக்கும், அதே சமயத்துல நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம அதை ஒண்ணு அசை போடுறதுக்கு பேர் மனனம். நம்ம ஒரு தடவை முதல்ல கேட்கறதுக்கு பேர் ஸ்ரவணம். காதால கேட்டதை திரும்ப திரும்ப நம்ம அசை போடச்சேதான் அதுக்கு ஒரு பலன் வரும். அதனால இப்ப அந்த மனனம் செய்வோம். அவர் உட்கார்ந்துருக்கார், பகவான் வந்து சிகரெட் புகைத்து கொண்டே இருக்கார். அந்த சமயத்துல ஒரு போஸ்ட்மேன் வரா, ஒரு பார்சலை கொண்டு வந்து கொடுக்குறான். சாதாரணமா யார் வந்து என்ன கொடுத்தாலும் சுவாமி கிட்ட தான் கொடுக்கணும், சுவாமியை தான் எங்க கிட்ட கொடுப்பார். அதே மாதிரி நாங்க யாருக்காவது எது கொடுக்கணும்னாலும் அவர் சுவாமி கிட்ட கொடுப்போம், சுவாமி தான் எல்லாருக்கும் கொடுப்பார். எங்களுக்கு வந்து எல்லாமே சுவாமி மூலமா தான் நடக்கணும். சுவாமி அந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாருங்க. அப்போ அந்த போஸ்ட்மேன் வந்து அந்த இதை கொடுத்தான், பார்சலில் கொடுத்த உடனே சுவாமி வந்து இந்த சிகரெட்டை கீழே வச்சுட்டு அந்த இதை பிரிக்கிறார். அவன் சுவாமியை மாதிரி ஒரு ட்ராமாட்டிஸ்ட் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு ட்ராமா நடத்துவார். அது வந்து அவ்வளோ ஒரு உயிரோட்டமா ஆழத்தோட இருக்கும், ஒரு படிப்பினை இருக்கும். அது நல்லா கூர்ந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம கேட்ட பிரார்த்தனைக்கு சுவாமி அருள் வழங்கிட்டார்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு மேலேயும் ஒரு ஏதேனும் ஒரு படிப்பினையும் கற்றுக்க முடியும். ஏன்னா சுவாமியோட குறிக்கோள் அதுதான், நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற இந்த அற்புதம் தான். மிச்சதெல்லாம் அற்புத லீலைகள்லாம் இந்த பெரிய அற்புதத்தை கொண்டு போய் விடணும். ஒவ்வொரு அற்புதமும் சுவாமி பண்றாருன்னு நம்ம புகழ்ந்து மகிழ்ந்து பேசி பிரயோஜனம் அல்ல. அந்த ஒரு அற்புதமும் இந்த கடைசியா வரக்கூடிய அந்த அற்புதம் இருக்கு இல்லையா, இந்த ஃபைனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த அற்புதத்துல அது கொண்டு போய் விடணும். இப்போ சுவாமி எப்படி பார்க்கிறாரு, இது பார்க்கிறாரு, அதை பார்க்கிறாரு. அங்க இருக்கிற அந்த கயத்தை எடுத்து அப்படியே அது ரொம்ப பெரிய முடிச்சு மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கு. இப்படி இழுத்து பார்க்கிறார், அப்படி இழுத்து பார்க்கிறார், அது ஒன்றும் சரியா வரல. உடனே என்னை பார்த்து, தேவகி, see this beggar is not able to open this. கொஞ்சம் இரிட்டேட்டடா அதை தூக்கி என் மடியில போட்டார். நான் நினைச்சேன் அவர் பல பல பரிமாணங்கள்ல வர பார்த்திருக்கேன்னா, அவருடைய பிரபஞ்ச வேலையையும் பார்த்திருக்கேன். அந்த ரகசியங்கள் எல்லாம் வெளியில சொல்லக்கூடாதுன்னு என்ன படிச்சிருக்க. சுதாமா அது நடந்த எதுவுமே எழுதி கூட வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்க. அதனால அந்த இதுக்கெல்லாம் போக வேண்டாம். அவர் வந்து அதை என்னுடைய இதுல போடுற, நான் நினைச்சுக்கிறேன் அப்படி ஒரு பல பரிமாணங்கள்ல அவரை பார்த்துருக்கோம். எவ்வளோ பெரிய ஒரு ட்ரிமெண்டஸ் ஒர்க்கை அப்பா பேரை சொல்லி சொல்லி நடத்திட்டு இருக்காரு இவர். இவருக்கு இந்த பார்சலை பிரிக்க தெரியும். இது என்ன அநியாயம்? இது ஒரு கேள்வி, இயற்கை தானே. அப்புறம் நான் நினைச்சேன் இவருக்கே பிரிக்க முடியலன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனால நான் யோகிராம் சரத்மா ரொம்ப தீவிரமா சொல்லி அது மேல கையை வச்சு இப்படி இழுத்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வெளியில. எனக்கு இது என்னடா இவ்வளவு சுலபமா இருக்கு, இவருக்கு வந்து இது பிரிக்க தெரியலன்னு இவர் ஒரு நாடகம் போடுறாரா இல்ல ஒரு சின்ன குழந்தை? ஏன்னா அவரை நான் குழந்தைய பார்த்துருக்கேன், அவரை எத்தனையோ நிலைகள்ல பார்த்ததுல அது ஒண்ணு. அவரை ரொம்ப பச்சை குழந்தையா பார்த்திருக்கேன்னா, பேர்பட்ட ஒரு குழந்தை இது அப்படின்னு நினைச்சுன்னு இப்படி மேல பார்க்க போறேன். அந்த இடத்துல யோகிராம் சரத்குமார் இல்ல, பச்சை தலைப்பாக இல்ல, அழுக்கு வேஷ்டியோ இல்ல கலர் கலரா ஷால்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அந்த பெரு வெள்ளமா, அந்த கோட்டி சூரிய பிரபைன்னு சொல்லுவோம் இல்லையா, கோட்டி சூரிய பிரபை கூட சொல்ல முடியாது. அந்த வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய சக்தி நம்ம கண்களுக்கு கிடையாது. அன்னைக்கு அவர் அந்த லீலையை நடத்தி அவருடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அவர் நடத்தின லீலை அது. பார்த்தா ஒரே ஒளி வெள்ளம். அந்த ஒளி வெள்ளம் வந்து ஒரு பல்சேட்டிங், ரொம்ப உயிரோட்டமான ஒரு துடிப்போடு இருக்கிற ஒளி வெள்ளமா இருக்கு. சுதாமா இல்லை, சுவாமி இல்லை, நானும் இல்லை,
அந்த பேர் உணர்வு எனக்கு மறுபடியும், அதாவது அந்த பேர் உணர்வு அவர் விதவிதமா எனக்கு காமிச்சிருக்க. வெவ்வேறு அனுபவங்கள்ல அந்த பேருணர்வு தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கும். அந்த பேருணர்வு, இந்த பேருணர்வுல பேர் ஆனந்தம் இருக்கும், பேரமைதி இருக்கும். அந்த பேருணர்வு இருக்கு. அந்த பேருணர்வை விட்டா எங்க பார்த்தாலும் ஒளி வெள்ள இந்த உலகமே இல்லை. நான்கிற நினைப்பும் எனக்கு இல்லை, சுவாமிங்கிற நினைப்பும் இல்லை. அந்த இடத்துல ஒரு பல்சேட்டிங் டிவைன் effulgence, waves and waves like an ocean. ஒரு பெரிய கடல் மாதிரி ஒளி வெள்ளம் ஒரு துடிப்போட இருக்கு. அது நம்ம மனித எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு உயிர் துடிப்பது. எது எனக்கு கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். கொஞ்ச நேரம் எனக்கு அந்த பிரச்சனையே இருந்ததா, மூர்த்தியான எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. திரும்ப ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல பார்த்தா அவர் உட்கார்ந்துருக்க. அப்புறம் நான் தேவகி, ஏன்னா இந்த உடம்போடு இருக்கேன் அப்படிங்கிறது, இந்த பாடி கான்சியஸ்னஸ் ரிட்டர்ன்ட் டு மீ. அவர் எழுத்தாப்புல நமக்கு தெரிஞ்ச இந்த ஃபெமிலியர் ஃபார்ம்ல உட்கார்ந்துருக்க. ஸோ நம்மளுடைய லிமிட்டேஷனையும் காமிச்சு அவருடைய லிமிட்லெஸ்னஸ், அதாவது எல்லையில்லாத ஒரு பெரு ஒளி, அவருடைய உண்மையான ஸ்வரூபம் அதுதான் அப்படிங்கிறத ஒரு பேர் உணர்வு மூலமா என்னை உணர வச்சு அன்னைக்கு அந்த ஒரு டிராமா அவர் ஆடினது எல்லாருக்கும் ஒரு ரெவல்யூஷன். அவருடைய உண்மை ஸ்வரூபம் அதுதான். அவர் நமக்கு மேல வச்சிருக்கிற பேர் அன்புனால, வெறும் கருணையினால அந்த வடிவத்தை எடுத்து இந்த பச்சை தலைப்பாகைன்னு ஒரு அடையாளத்தை கட்டின்னு, நான் கூட அவரை சில சமயம் கேள்வி பண்ணுவேன், ஏன் பகவான் இந்த கலரை சூஸ் பண்ணேன். அவர் எனக்கு நிறைய உரிமைகள் கொடுத்திருந்தார். ஏன்னா அவரை பற்றி யாரையும் பார்க்கறது இல்லை, அவர்கிட்ட பேசுறது தவிர்த்து வேற யார்கிட்டையும் பேச முடியாது. 24 மணி நேரமும் அவரோடு இருக்கும் பொழுது நம்மளால இருக்க முடியாது. சாதாரணமா ஒரு கிருஷ்ணனோட யசோதை இருந்தாள்னா யசோதையை இருக்க விட்டார். யசோதைக்கு என்ன அதுக்கு பண்ணணுமோ அதை பண்ணி கூட விளையாடினார். அந்த மாதிரி தான் எனக்கும் அது. ஏன்னா ஆரம்பத்துலலாம் பகவான் சுதாமாவுக்கு வந்தபோது யாரும் என்னென்னமோ எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நான் அவரை பரவசப்படுத்தேன். சரீரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பேர் உணர்வாதான் இருந்தார் அவர். அதை பார்த்து பார்த்து பிரமிச்சு போய் அப்படியே உட்கார்ந்துருப்பேன். அவர் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அவருக்கு ஒரு சரீரம் இருக்கு, அதுக்கு ஒரு உணவு கொடுக்கணும், அதுக்கு சுசுரூஷையெல்லாம் பண்ணணும், அப்படிலாம் இருக்கு இல்லையா. அதுக்கு தானே அவர் என்னை ஆட்கொண்ட. ஆனா இப்படியே அவரையே மலங்க பார்த்துன்னு உட்காந்துருக்கேன், பிரமிச்சு போய் உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அவர் என்னை பார்த்தார், ஒரே ஒரு பார்வை பார்த்தார். அதுல அப்படி ஒரு வாத்சல்யம், அப்படி ஒரு அன்பு. என்னால அந்த பார்வையை தாங்க முடியல. அந்த நிமிஷம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம், பகவான் நீங்க சாப்பிடலையே பகவான், இருமா நான் போய் சாப்பாடு போட்டேன். அப்படி ஆயிடுச்சுமே. அந்த ஒரு செகண்ட்ல நம்ம கிட்ட திரும்ப, அதாவது மாயையை ஒரு செகண்ட்ல எடுக்க முடியும், திரும்ப அந்த மாயையை நம்ம மேல ஒரு செகண்ட்ல போட முடியும். அத்தனை அழகா அவ்வளவு ஈஸியா அந்த மாயையை கையாண்டவர்னா அவர் மாயை கையாண்ட எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு இருப்பா, தெய்வீக இருப்பா இருக்க முடியும் இல்லையா. அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சிறிய கீத்து, சூரியனுடைய ஒரு சிறிய கீத்து, ஒரு ஒளி கீத்து என் மேல மாலையா விழுந்தது. அன்னைக்கு கரெக்டா அந்த 12 மணிக்கு கன்னியாகுமரியில மகாத்மா காந்தி மேல அந்த கலசத்து மேல அந்த ஒளி விழற அந்த நேரத்துல என் மேல விழுந்தது. இல்லைன்னா அதுக்கு என்ன மதிப்பு? இப்ப உட்கார்ந்தா கூட இந்த நேரத்துல இது மேல விழும். இங்க யார் உட்கார்ந்தாலும் விழும். அதுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு காரணம், அன்னைக்கு மகாத்மா காந்தியை பத்தியே நினைச்சுட்டு இருந்தேன்னா அதுக்கு ஒரு பரிசா பகவான் அந்த ஒரு லீலையை நடத்தி காமிச்ச. அதே மாதிரி இவர் ஒரு கோட்டி சூரிய ஒளியா பார்த்து ஒரு கீர்த்து நமக்கு விழுந்ததுக்கே அவ்வளவு ஒரு பெரிய அனுபவம், ஒரு பெரிய தத்துவம் அது பின்னாடி இருக்கு. அவரை கோட்டி சூரிய பிரபான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம உபநிஷத்துகள்
அந்த ஒளியை பார்த்த பகவான் தான் இந்த உருவம் தாங்கி இங்கே ஒரு அச்சாவதாரமாக உட்கார்ந்துருக்க. அச்சாவதாரம்னா கூட பகவான் சொல்லுவார், அந்த எங்க பார்த்தாலும் எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் எல்லாம் தெரிந்தவராய் இருக்கும் அந்த முழுமுதல் பரம்பொருள் இருக்கே, அந்த பரம்பொருள் ஒரு ராமனா வரலன்னா ராமாயணம் இருக்குமா? ஒரு கௌசல்யை வந்து அந்த ராமனை வளர்க்கலைன்னா நம்ம எத்தனை பேர் வந்து சிலை வடிக்கிறோம், எத்தனை பேர் இதை ஓவியமாக்கி இருக்கோம், எத்தனை பேர் பாடல்கள் ஏற்றி பாடுறோம், எத்தனை டான்ஸ் ட்ராமா போடுறோம். இதெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிருக்கும். இது பகவான் சொல்வார், பகவானோட வார்த்தை. அந்த பெரிய பரம்பொருள் முழு முதல் பொருள் ஒரு ராமனாவோ கிருஷ்ணனாவோ வரலைன்னா நம்மால அதை ரசிக்கவோ ருசிக்கவோ ஆனந்தப்படவோ முடியாதபடி பேர். அந்த மாதிரி அந்த முழு முதல் பொருள் நமக்கு வந்து யோகிராம் சுரத்குமார் பகவான் வடிவத்தில் வந்து அவ்வளோ ஒரு எளிமையா. நான் சில சமயம் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு மாட்டுக்காரன் போவோம், அவனு கையில் இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சிருக்கேன், அதே மாதிரி ஒரு குச்சி கையில் வச்சுருப்பான், ஒரு சின்ன மூங்கில் குச்சியை தலையில் அவனும் பச்சை தலைவாக கட்டின்னு இருப்பான். நான் சொல்லுவேன், பகவான் நீங்கள் வந்து எங்களெல்லாம் ஓட்டின்னு இருக்கேன், வண்டி ஓட்டின்னு இருக்கேன், எங்களெல்லாம் வண்டி ஓட்டின்னு இருக்கிறதுக்கு அடையாளமாக நீங்கள் இந்த குச்சியை இந்த பச்சை தலைப்பாவையும் கட்டின்னு இருக்கேனான்னு கேட்பேன் அவர்கிட்ட. அந்த மாதிரி பகவான் வந்து அவ்வளோ ஒரு எளிமையாக ஒரு உருவத்தை எடுத்துன்னு நம்ம எல்லாருக்கூடிய அன்பாக பழகி நம்ம எல்லாருக்கும் அவருடைய நாமத்தினுடைய மகிமையை மனசுல பதிய வச்சு எத்தனை கஷ்டம். அவர் சொல்லுவார், இந்த பிச்சைக்காரன் கோவில்லாம் கட்டலை, பிச்சைக்காரன் பெரிய பெரிய புஸ்தகமெல்லாம் எழுதலை, ஆனால் இந்த உலகத்துக்கு ஒரு நாம, அது என்ன அப்பா அப்பான்னு சொல்லுவார், அப்பாவுடைய பேர் அன்புனால ஒரு நாமத்தை கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த நாமம், அந்த நாமத்தில் அந்த கோட்டி சூரிய பிரபை, அந்த நாமத்துல பூரணமா பகவான் இருக்க. இதுக்கு ஒரு அடையாளமா இப்போ தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஒரு 3 நாள் முன்னாடி ஆசிரமத்துல, 3 நாள் கூட இருக்காது, நேற்றோ முந்தானாவும் நினைக்கிறேன், ஒரு பெங்காலி ஒரு அம்மா வந்திருந்தா. இந்த பெங்காலி அம்மா வந்து சொன்னா நேரம் ஓடி வந்தா. இதுக்கு முந்தின தடவை வந்த போது அவங்கள வச்சு அந்த யோகி ராம் சுரத்குமார் நாமம் கொடுத்து 3 தடவை சொல்ல சொன்னேன். சொல்லிட்டு நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன ஒரு சங்கடம் வந்தாலும் 3 தடவை உரத்த இந்த நாமத்தை சொல்லுங்க, உடனே பகவான் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணிடுவார். ஏன்னா அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து இங்கே இந்தியாவில் இருக்காங்க, அவங்க பொண்ணு தனியாக ஒரு டீனேஜர் 18-19 வயசு பொண்ணு அமெரிக்காவில் தனியாக இருக்குது. எனக்கு அவளை நினச்சி எப்பவும் கவலையாக இருக்குது, நானும் அங்கே போய் இருக்க முடியல, அவளால் இங்கே வந்து படிக்க முடியல அப்படிலாம் சொல்லி அழுதாங்க. இது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஓடிடுத்து. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னன்னா, அவங்க பொண்ணு வந்து ஃபோன் பண்ணினானா அமெரிக்காலேருந்து. அவள் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கா கார் எடுத்துன்னு. அப்போ அங்கெல்லாம் வந்துருச்சுனாக்க இந்த ஸ்பீட் டிக்கெட்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோர்ட் கேஸு, அங்கே வந்து நீ ஏன் ஸ்பீடாக ஓட்டின, ஏன் அந்த வரம்பை மீறின, அது வந்து ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுக்கு வந்து இத்தனை நாள் ஜெயிலில் இருக்கணுங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த பொண்ணு அலறிண்டு, அம்மா நீ கொஞ்சம் வேகமாக போயிட்டேன்னா, எனக்கு கிளாஸ் இருந்ததுன்னு என்னை பிடிச்சிட்டாங்க, இப்போ வந்து நான் அந்த கோர்ட்டில் நின்றுட்டுருக்கேன், எனக்கு பக்கத்தில் அதே மாதிரி ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா, ஆனால் அவள் கூட அவள் அம்மா இருக்கா, அவள் அப்பா இருக்கா, எல்லாரும் அவள் வீட்டில் அத்தனை பேர் இருக்கா, ஆனால் எனக்கு நீ எங்கேயோ உட்காந்துருக்கியம்மா, எனக்கு அப்படியே வடவடன்னு வருது, பயமாக இருக்குமா, என்னையும் ஜெயிலில் தள்ளிடுவாளோன்னு எல்லாம் என்னமோ சொல்கிறது. அந்த பொண்ணு அழகுதான். அப்போது இவங்களுக்கு எப்படி இருக்கும், துக்கமாக இருக்கும். அவங்க வெகுன்னு வந்து மாடி ஏறி வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் 3 தடவை கத்தினாங்க, உரக்க கத்தினாங்க. என் பொண்ணோட நீ இது, என்னால் இருக்க முடியல, நீ இது நீ சொல்லி கத்தினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருதான். என்னன்னா, அவங்க கேஸை எதுவுமே கேட்காம டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கோர்ட். அது மட்டும் இல்லை, அவள் வந்து எந்த பொண்ணு அம்மா அப்பா அத்தனை ஒரு பரிவாரோட நின்றுட்டாள், அவள் ஜெயிலுக்கு போயிட்டாள். அவளோட கேஸ் வந்து ஜெயிலுக்கு அவளை அழைச்சிட்டு வரணும் வந்து. நான் யாரை பார்த்து அத்தனை எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா,
யாரெல்லாம் நம்ம செக்யூரிட்டி நினைக்கிறோம் இல்லையா, நம்ம அம்மா ஒரு செக்யூரிட்டி, அப்பா ஒரு செக்யூரிட்டி, கூட பிறந்தவங்கலாம் ஒரு செக்யூரிட்டி, நண்பர்கள், நம்மளுடைய பதவி, பணம், எதேதோ நம்ம வாழ்க்கையில பெரிய பலம்னு நினைப்போம். எந்த ஒரு பலமும் இல்லாம நம்மள ஒரு ஆழ்ந்த ஒரு துக்கத்துல தள்ளும் பொழுது இறைபலம் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப். அந்த இறைபலம் எப்படி வந்து இறை நாமத்தில், அதுவும் எங்க ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால். அவ பொண்ணுக்கு வந்து யோகிராம் கிருஷ்ணாரை பத்தி தெரியாது. நான் சொன்னேன் அவளுக்கு சொல்லி வைங்கன்னு, ஆனா அவ வந்து கேட்க மாட்டாமான்னு இவங்க சொல்லாம இருந்தாங்க. இப்போ அவ வந்து கேஸ்ல மாட்டிட்டான். அதுக்கப்புறம் இவங்க சொன்ன பிறகு இந்த மாதிரி நடந்து அவங்க வந்து நான் வந்து அழு நழறேன். அவங்க சொன்னாங்க அவ இந்த கோர்ட் கேஸ்ல மாட்டின்ற போது கூட நான் இவ்வளவு அழல, அந்த நாமும் சொல்லி அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகி அவளுக்கு ரிலீஃப் கிடைச்ச பிறகு எனக்கு என்னால அழுகே தாங்கும். இதுதான் இன்னி வரையிலும் தொடர்ந்து ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் இந்த நாமமானது பல அதிசயங்களை, நம்முடைய கர்ம வினையினால் தான் நமக்கு துன்பங்கள் வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம் யாருமே எதிர்க்குமே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நம்ம தோல்விகளுக்கு வேற யாருமே காரணம் இல்லை, நாம தான் காரணம். யார் மேலேயும் பழி போடாதீங்க, யாரையும் பழி கூறாதீங்க. ஒருத்தரை பார்த்து நீங்க பழி போட்டாலோ ஒரு கெட்ட வார்த்தை சொன்னீங்களாலும் அது சுவாமி யோகி ராம் சுரத்குமார் சொல்லியிருக்காரு என்கிட்ட, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு காஸ்மிக் ரெஜிஸ்டர் இருக்கு, அதுல போய் பதிவாயிக்கும். அதுவும் நம்ம பக்கத்திலே இருக்குது. அதுல போய் நம்ம சொல்ற வார்த்தையும் பதிவாயிக்கும், நம்ம செய்யற செயல்களும் பதிவாயிக்கும். எல்லாருக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அத்தனை பேருக்கும் அக்கௌண்ட் இருக்கு. இந்த அக்கௌண்ட் வந்து கண்ணுக்கு தெரியாத அக்கௌண்ட், இதுல எதுவுமே தப்பிக்க முடியாது. அதனால நமக்கு நடக்கக்கூடிய எல்லா துன்பங்களுமே நாம தான் இன்வைட் பண்ணியிருக்கோம், நம்முடைய கர்மாக்கள்னால இன்வைட் பண்ணினதுதான். ஆனா அதுக்கு ஒரே ரிலீஃப் வந்து பகவானுடைய நாமம் தான். பகவானுடைய நாம பலம்தான் நம்மளை வாழ வச்சுருக்கு. இதை மனசுல கொண்டு அந்த முதான ரமண சத்சங்கத்துக்கு போயிருந்த போது அங்க ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி நம்ம நாமம் சொல்லிட்டே இருக்கும் பொழுது கூட இருக்கிற உறவினர்கள்லாம் ஏதாவது சொல்லி தடுத்துடுறாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு காரணம் வந்துடுது, அதனால நாமம் நின்று போய்டுறது. அப்போ அவங்க மற்றவங்க எல்லாம் பிளேம் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னி, உங்களால நாமம் சொல்ல போக முடியாம போறதுக்கு மற்றவங்களெல்லாம் குறை சொல்லக்கூடாது, நம்மளுடைய பலவீனம் தான் அதுக்கு காரணம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. குவாலிட்டி கம்மியா இருந்தா குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணணும். இதை நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு தடவை பார்த்து சொல்லி கொடுக்கும் பொழுது நம்மால் அந்த ராகத்தை பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, 20 தடவை அதை பாடினோம்னா அந்த ராகம் நமக்கு வந்துடும். அப்போ ஒரு தடவையிலேருந்து 20 தடவையா நம்ம எண்ணிக்கை வச்சாக்க அந்த பாட்டு நமக்கு வருதா இல்லையா? அதே மாதிரி என் சுவாமி வந்து ஆசிரம பாடல்கள் நாங்கள் பாடுறோமே, ஒரு பாட்டையும் 20 தடவை 25 தடவை எங்களை பாட சொல்வார், எப்பவுமே மறக்க முடியாத அளவுக்கு. ஆக எங்கெங்கெல்லாம் நம்ம நாமம் சொல்றதுல குவாலிட்டி இல்லையோ, அதாவது மனசு அலைஞ்சின்னு இருக்கிற நேரத்துல நம்ம நாமம் சொல்லும்போது அதுக்கு குவாலிட்டி இருக்காது. அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும், குவான்டிட்டி நிறைய 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 நாமம் சொல்லிட்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு நாமத்துல நமக்கு காரிய சித்தி ஆயிடும். இது நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். பகவானுடைய இந்த திவ்ய மங்கள நாமத்தினால்தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துருக்கோம். பகவான் சொல்லியிருக்கார், நாமத்தை சொல்றவாளுக்கு பிரார்த்தனைன்னு கூட தனியா பண்ண வேண்டாம். கடவுளை நீங்க சந்தோஷப்படுத்தணும்னா அவருடைய நாமத்தை, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா கடவுளை சந்தோஷப்படுத்தணும். கடவுளை சந்தோஷப்படுத்துறதுனாக்க அவருடைய நாமத்தை சொல்லணும். ஒரு நாமம் சொல்றது அவ்வளவு சந்தோஷம். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா சுவாமி கிட்டே. அதனால அவருடைய திவ்ய மங்கள நாமத்தை நம்ம எப்பொழுதுமே சொல்லிட்டு இருப்போம், நிறைய 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 சொல்லிட்டு இருப்போம். மனசு அலையிறதையெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்துல இந்த நாமங்கள் நிறைய சொல்லப்பட்டு பலவிதமான சேவைகள் எல்லாம் கிளம்பி ரொம்ப ஆக்டிவா பகவானுடைய அருள் பூரணமா எல்லாருக்கும் கிடைச்சி இந்த இடம் மேல 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 வளர்ந்து ஒரு பெரிய சென்டரா ஆகணும் அப்படின்னு நான் பகவான் கிட்ட வேண்டிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆத்மாத்மான அன்பையும் நமஸ்காரங்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஜெய்